ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 கண்டினியூஷன் ஒன்லி. சரியா? வீடியோ லெக்சர் 4. ஓகே, மெட்ரிசபிள்னா என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இஃப் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் செட் டு பி மெட்ரிசபிள்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் எக்ஸிஸ்ட் a metric D on this set X that induces the topology of Xன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ மெட்ரிசபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் இருக்கும்போது எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பவுண்டட்னு எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா மெட்ரிக் டி வந்து இஃப் தேர் இஸ் சம் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி பவுண்டட்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் இஸ் சம் நம்பர் எம் சச் தட்னு சொல்லியிருக்காங்க. டி ஆஃப் A1, A2 லெஸ் ஈக்குவல் எம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எவ்ரி பேர் A1, A2 ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். இஃப் ஏ இஸ் a bounded non-empty, the diameter of A is defined to be the number. The diameter A that is equal to ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்கம்மா, டி ஆஃப் ஏ டயாமீட்டர் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் ஏ வந்து சுப்ரீம் ஆஃப் டி ஆஃப் பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, டி ஆஃப் A1, A2 such that A1, A2 belongs to ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம சொல்ல தியரம் let x be a metric space with metric D define D bar of x product of x tends to script R by the equation D of x comma y D bar of x comma y that is equal to minimum of D of x comma y comma 1 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ then D bar is a metric that induces the same topology as D. The metric D bar வந்து நம்ம சொல்லியிருக்காங்க standard boundary metric சொல்லியிருக்காங்க that induces the topology with metric corresponding to D ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு ப்ரூஃப் ஒன்று என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பார் இஸ் மெட்ரிக் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். சரியா? அதில் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ட்ரையாங்கிள் டி பார் மெட்ரிக் ப்ரூவ் பண்ணோன்னாவே நம்ம வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உனக்கு வந்து மெட்ரிக் டோபாலஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அது நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம கேஸ் 1 வந்து நமக்கு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 1 ஆர் டி ஆஃப் ஒய் கமா ஜெட் கிரேட்டர் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்க. தென் டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்க ஆர் டி பார் ஆஃப் ஒய் கமா ஜெட் ஈக்குவல் டு 1. therefore டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி பார் ஆஃப் ஒய் கமா ஜெட் கிரேட்டர் ஈக்குவல் டு 1, that is equation 1. டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஜெட் less than or equal to 1 by definition of D. equation 2 combining 1 and 2 d bar of x comma z less than or equal to 1 less than or equal to d bar of x comma z plus d bar of y comma z. சரியா? இது நம்ம செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d of x comma y less than 1 d of y comma z less than 1. சரியா? then d bar of x comma y that is equal to d of x comma y and d bar of y comma z equal to d of y comma z. சரியா? d bar of x comma z less than equal to d of x comma z அப்போ less than equal to d of x comma y plus d of y comma z ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore triangle inequality oldன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம எடுத்துக்கிறோம் to prove d topology and d bar topology are the same சொல்லியிருக்காங்க. let x belongs R and epsilon greater than 0 then bounded d bar of x comma epsilon is a basis சொல்லியிருக்காங்க. element containing x in d bar topology சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. claim d topology containing d bar topology சொல்லியிருக்காங்க. to prove d topology and bounded d of x comma epsilon contained in b d bar of x comma epsilon சொல்லியிருக்காங்க. let y belongs bounded of x comma epsilon that is equal to d of x comma y less than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y belongs b d bar of x comma epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இது தேர்ட் கண்டிஷனு. இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா claim d bar of topology contained d topology சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. to prove b d bar of x comma epsilon contained in b d bar of x comma epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது let y belongs bounded d bar of x comma epsilon that is equal to d bar of x comma y less than epsilon less than 1 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. d bar of x comma epsilon x comma y less than 1 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. that is equal to less than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து y belongs சொல்கிறாமா நம்ம. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பார் டோபாலஜியும் வந்து டி டோபாலஜின்னு தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? ஃப்ரம் 3 and 4 டி டோபாலஜி that is equal to டி பார் டோபாலஜின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூக்ளிடியன் மெட்ரிக் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். given x equal to x1 x2 etc xn in script r power n we define the norm of x ன்னு சொல்லியிருக்காங்க. by the equation norm x equal to x1 square x2 square etc xn square ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க whole power 1 by 2 and we define the Euclidean metric D on script R power n by the equation D of x comma that is equal to norm x minus y that is equal to x1 minus y1 whole square etc xn minus yn whole square whole power 1 by 2 ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
and we define the square metric row by the equation row of x comma y that is equal to maximum of x1 minus y1 etc xn minus yn. lemma. Let D and D bar be the two matrices சொல்லியிருக்காங்க on the set tau dash ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, tau dash is finer than tau ன்னு சொல்லியிருக்காங்க if and only for each x in x ன்னு சொல்லியிருக்காங்க and each epsilon greater than 0 there exists bounded D dash of x comma tau contained in bounded of x comma epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேட் ப்ரூஃப் பாருங்கள், லேட் டவு டேஷ் பி ஃபைனர் தென் டவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, லேட் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லேட் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் லேட் எப்சிலான் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. த பவுண்டட் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இஸ் எ பேசிஸ் எலிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டோபாலஜி டவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, பவுண்டட் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இஸ் ஓப்பன் வித் ரெஸ்பெக்ட் டு டவுன்னு சொல்லிட்டு, அதே வந்து டவு டேஷ்லேயும் இது வந்து ஓப்பன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் என்னதான்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து கிவன் அது டவு டேஷ்னு ஓப்பன் சொல்லியிருக்கோம். சின்ஸ் த மெட்ரிக் டி இன்டியூசஸ் த டோபாலஜி. சரியா, என்ன சொல்கிறோம், சின்ஸ் த மெட்ரிக் டி இன்டியூசஸ் த டோபாலஜி டவு டேஷ் there exists element b dash with respect to tau dash சொல்லியிருக்காங்க. tau dash such that x belongs b dash contained in bounded of x comma epsilon சொல்லியிருக்காங்க. where b dash is in the form b d dash of x comma tau சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, x comma epsilon வந்து belongs with respect to open in tau and tau dash சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதே வந்து கான்வெர்ஸ் பார்ட் எடுத்திங்க அப்படின்னா, சப்போஸ் டவு மைனஸ் எப்சிலான் கண்டிஷன் ஓல்ஸ் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரூவ் டவு கண்டெயின் டவு டேஷ் சொல்லியிருக்கோம். வி பிலாங்ஸ் டி கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா கொடுத்துருக்காங்க, சின்ஸ் u is a neighborhood of x with respect to tau சொல்லியிருக்காங்க. Since a metric D induces a topology tau, there exists a basis element b bounded of x comma epsilon contain u சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, by hypothesis using tau minus epsilon condition that exists tau greater than 0, there exists b bounded of pi dash of x comma tau contain bounded of x comma epsilon contain uன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bd dash of x comma சரியா, by hypothesis using tau minus epsilon conditions there exists tau greater than 0, there exists b tau dash of x comma tau contain a bounded of x comma epsilon contain uன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, bounded d dash of x comma tau contain uன்னு சொல்லியிருக்காங்க. where bounded dash of x comma tau is a basis elementன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிஸ் எலமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. bounded of x comma epsilon by hypothesis using tau minus epsilon condition there exists tau greater than 0, there exists ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் வந்து ஓல்ஸ் ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டவு டேஷ். அப்போ யூ இஸ் ஓப்பன் வித் ரெஸ்பெக்ட் டு டவு டேஷ், யூ கண்டெயின் டவு டேஷ், டவு யூ வந்து எதில் இருக்குது, நமக்கு டவுவில் இருக்குது. அப்போ டவு கண்டெயின் டவு டேஷ், தேர்ஃபோர் டவு டேஷ் இஸ் ஃபைனர் தேன் டவுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமா. இப்போ லெமா நம்ம topologies on script r power n induces by the Euclidean metric d and square metric tau are the same as the product topology on script r power n. சரியா, ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க, லேட் எக்ஸ் equal to x1 x2 etc xn and y equal to y1 y2 etc yn be the 2 points of script r power n சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we shall prove that. நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்போ நம்ம என்னம்மா ப்ரூவ் பண்ணோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா கொடுத்துருக்காங்க, ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது மெட்ரிக் டோபாலஜின்றதுனா நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என். சரியா, அண்ட்
ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, டி அண்ட் ரோ ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 மைனஸ் y1. இது நம்ம ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். சரியா, யூக்ளிடியன் மெட்ரிக்லேயே நம்ம கொடுத்துருக்குது அதை எழுதியிருக்காங்க. ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் x1 மாடுலஸ் ஆஃப் நாம் x1 minus y1 modulus of x2 minus y2 etc. modulus of xn minus yn. Modulus of xi minus yi is less than or equal to summation I equal to 1 to n modulus of xi minus yi square less than or equal to. So that is equal to less than or equal to d of x comma y whole square. Therefore modulus of xi minus y less than or equal to d of x comma y in sort of. Therefore maximum of modulus of xi minus y comma I equal to 1 to 3 etc. n. That is row of x comma y less than or equal to d of x comma y in sort of. That is the equation 1. சரியா, modulus of xi minus yi less than or equal to maximum of modulus of xi minus yi such that I equal to 1 to 3 etc. n. சரியா, modulus of xi minus y less than or equal to row of x comma y equal to 1 to 3 etc. சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா therefore summation I equal to 1 to n xi minus yi norm square less than or equal to n of row of x comma y whole square சொல்லிருக்கு. That is equation 2. Combining 1 and 2 row of x comma y less than or equal to root of n into row of x comma y. So next we shall prove that the row topology and d topology are one and same. First we shall prove that the d topology is finer than row topology சொல்லியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க டு ப்ரூவ் டி டோபாலஜி கண்டெய்ன்ட் இன் ரோ டோபாலஜின்னு சொல்லியிருக்கோம். லேட் எக்ஸ் ஈக்குவல் டு x1 x2 எக்ஸெட்ரா xn சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க பிலாங் டு ஸ்கிரிப்ட் ஆர் பவர் n சொல்லியிருக்காங்க. சரியா, இதே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், நம்ம டி டோபாலஜி இஸ் ரோ கண்டெய்ன்ட் இன் ரோ டோபாலஜின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது client சொல்லிட்டு let epsilon it is given that b row of x comma epsilon is basis element in row topology containing x ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, அப்போது bounded of x comma epsilon contained in bp of x comma epsilon சொல்லியிருக்கோம். let y belongs bounded of x comma epsilon சொல்லியிருக்கோம். d of x comma y less than epsilon இருந்துச்சுன்னா அப்போ ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். பவுண்டட் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் கண்டெய்ன்ட் இன் பி ரோ ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். தேர்ஃபோர் டி டோபாலஜி கண்டெய்ன்ட் இன் ரோ டோபாலஜின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவேஷன் 3. ஓகேவா, நெக்ஸ்ட் வி ப்ரூவ் ரோ டோபாலஜி கண்டெய்ன்ட் இன் டி டோபாலஜின்னு சொல்லியிருக்கோம். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் ஆர் பவர் n and let epsilon greater than 0 be given that bounded of x comma epsilon is a basis element in d topology containing x ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டேக் வந்து ரோ ஈக்குவல் டு நம்ம எப்சிலான் டிவைடட் பை ரூட் n சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது பி ரோ ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் டிவைடட் பை ரூட் n கண்டெய்ன்ட் இன் பவுண்டட் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. நாம் கிளைம் பண்ணோம். சரியா, அப்போது நம்ம என்ன எழுதுக்கலாமா, நம்ம லெட் y belongs b row of x comma epsilon divided by root n எடுத்திருக்கோம். அப்போ ரோ ஆஃப் எக்ஸ் கமா y வந்து நம்ம சொல்கிறோம் லெஸ் தென் எப்சிலான் டிவைடட் பை ரூட் n ஆஃப் ரோ ஆஃப் எக்ஸ் கமா y லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா y லெஸ் தென் எப்சிலான்னா therefore y belongs bounded of x comma epsilon சொல்லியிருக்கோம். அப்போது therefore b row of x comma epsilon divided by root n contained in bounded of x comma epsilon சொல்லியிருக்கோம். அப்போது ரோ டோபாலஜிக்கு நாட் கண்டெய்ன்ட் இன் டி டோபாலஜி, therefore ஈக்குவேஷன் 4 சொல்லியிருக்கோம். பை 3 4 என்ன சொன்னோம், டி டோபாலஜி தட் இஸ் ஈக்குவல் டு ரோ டோபாலஜின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா next we shall prove that row topology and the product topology are same in script r power n ன்னு சொல்லியிருக்கோம். சரியா, டு ப்ரூவ் ரோ டோபாலஜி நாட் கண்டெய்ன்ட் இன் ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்லியிருக்காங்க. லெட் எக்ஸ் பிலாங் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் n வேர் எக்ஸ் ஈக்குவல் டு x1 x2 எக்ஸெட்ரா xn. let u be any open set in the product topology containing the point x then u equal to a1 b1 product of etc an bn சொல்லியிருக்காங்க. therefore xi belongs to ai, bi for all I equal to 1 to 3 etc n சொல்லியிருக்காங்க.
choose epsilon I greater than 0, there exists xi minus epsilon I, xi plus epsilon I contained ai, bi ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப்னு சொல்லிட்டு அப்போ இது என்ன வரும் நமக்கு அப்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore ப்ராடக்ட் ஆஃப் xi மைனஸ் எப்சிலான் ஐ xi ப்ளஸ் எப்சிலான் ஐ கண்டென்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் i equal to 1 to n ai, bi that is equal to 0. ஓகேவா? அப்போ டேக் எப்சிலான் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எப்சிலான் 1 எப்சிலான் 2 எக்ஸெட்ரா எப்சிலான் ஐ என் மைனஸ் மினிமம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ராடக்ட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 to n xi மைனஸ் எப்சிலான் xi ப்ளஸ் எப்சிலான் கண்டெயின் யூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிளைம் வந்து நம்ம பி ரோ ஆஃப் எக்ஸ் எப்சிலான் கண்டெயின் யூன்னு சொல்லியிருக்காங்க. டு ப்ரூவ் ரோ டோபாலஜி நாட் கண்டெயின் ஏ ப்ராடக்ட் டோபாலஜி லெட் y பிலாங்ஸ் பி ரோ ஆஃப் எக்ஸ் எப்சிலான். அப்போ வந்து நம்ம சொல்லலாம் ரோ ஆஃப் எக்ஸ் y வந்து லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் y1 மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் y2 எக்ஸெட்ரா xn மைனஸ் yn லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த இட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் yi வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொன்றும் நம்ம வந்து 1 2 3 எக்ஸெட்ரா n வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அப்போ i கொட்டு நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு 1 2 3 எக்ஸெட்ரா i equal to 1 to n. ஓகேவா? அப்போது yi வந்து நான் சொல்லுவோம் பிலாங்ஸ் டு xi மைனஸ் எப்சிலான் xi ப்ளஸ் எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ y கண்டெயின் ப்ராடக்ட் ஆஃப் i equal to 1 to n xi மைனஸ் எப்சிலான் xi ப்ளஸ் எப்சிலான். அப்போ தட் இஸ் equal to y பிலாங்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே u. சரியா? அப்போ யூனா அப்போ ரோ டோபாலஜி வந்து அப்செட் ஆகுமா? சரியா? அக்செப்ட் ஆகும். அப்போ y பிலாங்ஸ் b row of x epsilon that is equal to g belongs u y belongs b containing b row of x epsilon b row of x epsilon contain u ன்னு சொல்லியிருக்காங்க. row topology not contain product topology ன்னு சொல்லியிருக்காங்க. Similarly we can prove that the product topology is finer than the row topology. Therefore row topology and the product topology on script r power n are same. That is equation 2. From 1 and 2 d topology and row topology on script r power n are considered with the product topology and r power n ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸ்கிரிப்ட் r power n. சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து y belongs b row of x எப்சிலானாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம் நம்ம g belongs uன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அதே y belongs b of b வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க contain b row of x எப்சிலானாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது therefore b row of x எப்சிலான் contained uன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரோ டோபாலஜி contained in ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது similarly we can prove that the product topology வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா finer than row topologyன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க நமக்கு therefore row topology and the product topology on script r power n வந்து சேம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? that is the equation 2. from 1 and 2 வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d topology and row topology on script r power n are considered with the product topology on script r power n சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. hence the proofன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு என்னமா தெரியுது நமக்கு கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னமா கொடுத்துருக்காங்க the topology on script r power n வந்து indices to Euclidean metric dன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கொயர் மெட்ரிக் ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம வந்து சேம் ஆஸ் அ ப்ராடக்ட் டோபாலஜிலும் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரி, ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டோபாலஜி வந்து ஸ்கிரிப்ட் ஆரில் இருக்கும் போது இண்டிசஸ் ஆன் பை த யூக்ளிடியன் மெட்ரிக்னு சொன்னாங்க. அதே வந்து ஸ்கொயர் மெட்ரிக்லையும் ரோலும் சேமாக இருந்ததுனால அது வந்து ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் ஸ்கிரிப்ட் ஆர் பவர் n சொல்லிட்டு எடுத்துருக்கோம். சரியா? வேறு எதுவும் இல்லைம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் டோபாலஜி. சரியா? மெட்ரிக் டோபாலஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரம் let f from x to y then let x and y be the metricable space ன்னு சொல்லியிருக்காங்க.
இது matrices dx and dy ன்னு சொல்லிருக்காங்க. Then continuing of x is equivalent to the requirement that x belongs capital X and given epsilon greater than 0 there exists del greater than 0 from dx of x comma y less than d ன்னு சொல்லிருக்காங்க. That is equal to dy of f of x comma f of y less than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் தியரம் அது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து எஃப் இஸ் கண்டினியூஸ் சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. சரியா, எஃப் இஸ் கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. கிவன் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கன்சிடர் எனி எலமெண்ட் பவுண்டட் dy ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இன் yன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஓப்பன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே கொடுத்துருக்க அந்த கன்சிடர் எனி எலமெண்ட் வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, நமக்கு ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோம், பவுண்டட் y ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இன் yன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க, விச் இஸ் ஓப்பன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் நான் எஃப் இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பவுண்டட் y ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் and contained in epsilon contains a point x ன்னு சொல்லியிருக்காங்க. therefore f is continuous சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, therefore there exists some del ball bounded x of x comma rho there exists a bounded x of x comma del less than f inverse சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துக்கோம் y belongs bounded dx of x comma ரோன்னு எடுத்துருக்கோம். அது வந்து y belongs f inverse, இதை வந்து என்ன எடுத்துருக்கோன்னா y belongs f inverseல எடுத்துகிட்டு போயிருக்கோம் நம்ம. சரியா, அப்போ f inverse இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், நமக்கு f of yன்னு வரும். சரி, அப்போ f of y belongs to வரும். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, dx of x comma y less than delனா அப்போ dy of f of x comma f of y வந்து less than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சப்போஸ் that epsilon d condition satisfied. சரியா, suppose that epsilon d condition satisfied to prove f from x to y is continuous சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். சரி, ஆனால் நம்ம அதான் ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா, அப்போ என்ன எடுத்துக்கலாம், let v be open in yன்னு சொல்லியிருக்காங்க. கிளைம் f இன்வர்ஸ், அப்போ v ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த f இன்வர்ஸும் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, let x belongs f inverse of v then f of x belongs to v ன்னு சொல்லியிருக்காங்க. since f of x வந்து belongs to v இருந்துச்சு அப்படின்னா v is open in yன்னு சொல்லியிருக்காங்க. there is an epsilon ball bounded y of f of x comma epsilon bounded y of f of x comma epsilon contain v ன்னு சொல்லியிருக்காங்க by epsilon d conditions சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, f of f dx of x comma del contain in bounded y of f of x comma epsilon சொல்லியிருக்காங்க. that is f of f dx of x comma rho contained in bounded dy of f of x comma epsilon contain v ன்னு சொல்லியிருக்காங்க. that is f of b dx of x comma del contain v ன்னு சொல்லியிருக்காங்க. bounded dx of x comma del contained in f inverse of v. சரியா, அப்போ இது எப்படி சொல்லலாம், நம்ம bounded dx of x comma del வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, contained in f inverse of v ன்னு சொல்லிட்டு சொல்லலாமா. அப்போ therefore f inverse of v is open in x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் லெமா. சரியா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் 6 மார்க் கொஷின், யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். சரியா, ஓகேவா, இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்து தியரமே வந்து உங்களுக்கு நோட்ஸ் நான் அப்புறம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து யூனிட் 2 கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிளாஸ் சீக்வன்ஸ் லெமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா, இதுவரை எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கம்மா. சரியா, ஓகேவா, வேறு தட்ஸ் ஆல்மா. எனிதிங் டவுட் இஸ் தேர் மீன்ஸ் ரிப்ளை இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, அப் டு திஸ் வி வில் கம்ப்ளீட் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் வந்து வீடியோ லெக்சர் வந்து 4ல் போட்டுருவேன். 4லோட உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும். யூனிட் வீடியோ லெக்சர் 5ஓட இது கம்ப்ளீட் ஆகிடும்.